நேற்று அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு டயர்டாக வந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க போய் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறாங்கடா. நீ இங்கே ம், போகிறேங்க. நேற்று ரேகாவை சசி எப்படிலாம் கஷ்டப்படுத்தினான்னு நமக்கு தெரியும். நீ போய் அவளை ஒரு எட்டு பார்த்துக்கலாம்ல. எங்கேயாவது அடிபட்டிருக்கா பெயின் இருக்கான்னு கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து மருந்து போட்டு விட்ருக்கலாம்ல. சாரிங்க, மறந்துட்டேன். இதை போய் கேட்குறேன். அப்புறம் ரேகா சிவா இல்லாமல் கஷ்டப்படுறா. பூ மாதிரி யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறா. ஆனால் ரேவதி ரேவதி குழந்தைத்தனமா சேட்டை பண்ணிட்டு இருந்தாலும் விக்கி அதெல்லாம் தெரிஞ்சு நடந்துப்பான். இருந்தாலும் 10 பேத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு நம்ம என்றைக்குமே மதிப்பு தரணும்டா. ரேவதி கிட்ட நீ சமயம் கிடைக்கும்போது குணமாக எடுத்து சொல்லி புரிய வை. அவங்க ரூம்ல எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா வெளியே கரெக்டாக தானங்க நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் ரேகா பர்த்டே விஷயமா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்களடா. அவங்க முன்னாடி அதெல்லாம் விக்கி கரெக்டா இருப்பாங்க. அப்போ